ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் கார சட்னி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கார சட்னிக்கு தேவையான பூண்டு, வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எல்லாம் ஆற விட்டு அரைச்சிங்கன்னா பத்து இட்லி கூட சாப்பிட்லாங்க. இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். சட்னி அரைக்கலாம். இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். தண்ணி போட்டு தான் சுடுவோங்க. நாங்கள் எண்ணெய் தடவி தான் சுடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்படி சுடுவீங்க? இட்லி ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் சட்னி நல்லா சூப்பராக இருக்கும். நான் அரைச்சிட்டு வரேன், இருங்க. சட்னி நல்லா சூப்பராக அரைச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சட்னி தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி வெந்துடுச்சு. இட்லி சூப்பராக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.